வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவை தேர்தல் தேதியை மார்ச் 14 அல்லது 15ஆம் தேதி தேர்தல் ஆணையம் அறிவிக்க வாய்ப்பு. முதல் கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் 2வது வாரத்தில் நடைபெற வாய்ப்பிருப்பதாகவும் தகவல். பொன்முடி எம்எல்ஏவாக இருந்த திருக்கோவிலூர் சட்டப்பேரவை தொகுதி காலியானதாக அறிவிப்பு. மக்களவை தேர்தலுடன் தமிழ்நாட்டில் விளவங்கோடு, திருக்கோவிலூர் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த வாய்ப்பு. நீங்கள் நலமா என்ற திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அரசின் திட்டங்கள், கோரிக்கைகள் நிறைவேறியதா என மக்களிடம் நலம் விசாரித்து செயல்படுத்த நடவடிக்கை. நாடு முழுவதும் மக்களவை தேர்தலில் போட்டியிடும் பாஜகவின் 2வது கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் இந்த வாரம் வெளியாக வாய்ப்பு. தமிழக பாஜக வேட்பாளர்களை இறுதி செய்ய எல் முருகன், அண்ணாமலை இன்று டெல்லி பயணம். மக்களவை தேர்தலுக்கான காங்கிரசின் வாக்குறுதி வரைவு அறிக்கை தயார். இன்று மல்லிகார்ஜுன கார்கேவிடம் அறிக்கை தரப்பட உள்ளதாக முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் பேட்டி. சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசிய விவகாரம். அமைச்சர்கள் உதயநிதி, சேகர்பாபு மற்றும் ஆர். ராசா எம்பிக்கு எதிராக இந்து முன்னணி தொடர்ந்த வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கிறது உயர்நீதிமன்றம். +2 படிக்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு மார்ச் 25 முதல் நீட் பயிற்சி வகுப்பு தொடக்கம். மே 2ஆம் தேதி வரை நடக்கும் பயிற்சிக்கு வரும் மாணவர்களுக்கு சிற்றுண்டி, மதிய உணவு உள்ளிட்டவை வழங்க பள்ளிக்கல்வித்துறை ஏற்பாடு. புதுச்சேரியில் காணாமல் போன சிறுமி சாக்கு மூட்டையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டதால் அதிர்ச்சி. சிறுமி படித்த அரசு தொடக்க பள்ளிக்கு இன்று ஒரு நாள் விடுமுறை. புதுச்சேரியில் சிறுமியை கொன்றவர்களை கைது செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள். சந்தேகத்தின் பேரில் பிடித்த 5 பேரை காவல் நிலையத்திற்குள் புகுந்து தாக்க முயன்றவர்கள் மீது தடியடி. திருவாரூர் மற்றும் கடலூரில் சிறுவர்களை கடத்த முயற்சி என புகார். வழக்கு பதிந்து காவல்துறை விசாரணை. உலகம் முழுவதும் முடங்கிய பேஸ்புக், இன்ஸ்டாகிராம். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக செயலிகள் செயல்படாததால் அவதிக்குள்ளான பயனர்கள். கூட்டணி தொடர்பாக ஒருபோதும் அதிமுகவுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. தொகுதி பங்கீடு விவகாரத்தில் திமுகவுடன் எந்த முரண்பாடும் இல்லை என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கம். தமிழ்நாட்டிலும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் கேட்கும் தொகுதியை திராவிட முன்னேற்ற கழகம் கொடுப்பார்கள். இலங்கைக்கு படகில் கடத்தப்படவிருந்த 108 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல். மண்டபம் அருகே நடுக்கடலில் பறிமுதல் செய்த வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள். பாஜக ஆளும் மாநிலங்களில் முதலில் போதைப் பொருள் புழக்கத்தை அண்ணாமலை ஒழிக்கட்டும் என அமைச்சர் ரகுபதி பேட்டி. பாஜகவை சேர்ந்த 14 பேரை போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் கைது செய்திருப்பதாகவும் விளக்கம். அண்ணாமலை அவர் கட்சியில போதைப் பொருள் நடமாட்டத்தை அவர் கட்சியில் இருக்கவங்களை வந்து தடுக்கட்டும், குஜராத்தில் தடுக்கட்டும், அவங்க ஆளுகின்ற மாநிலங்கள்ல வந்து போதைப் பொருளை முதல்ல தடுக்கட்டும். கரும்பு விவசாயி சின்னம் கோரி உச்சநீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி மனு தாக்கல். டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் சீமான் கட்சி மேல்முறையீடு.
சென்னையில் கார் பந்தயம் நடத்துவதற்கு தான் காரணம் என்ற தகவலுக்கு நடிகை நிவேதா பெத்துராஜ் மறுப்பு. சமூக வலைதளங்களில் தகவல் பரப்பியோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை என்றும் விளக்கம். என்ஜாய் என்ஜாமி பாடலால் தனக்கு இதுவரை எந்த வருமானமும் வரவில்லை என இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் ஆதங்கம். பொய் வாக்குறுதிகளால் AR ரஹ்மானும் ஏமாற்றப்பட்டதாக விளக்கம். சென்னை வந்தார் CSK கேப்டன் மகேந்திர சிங் தோனி. சேப்பாக்கம் மைதானத்தில் பயிற்சி எடுக்கும் சென்னை அணி வீரர்களை சந்தித்து உற்சாகப்படுத்தினார். புதுச்சேரியில் காணாமல் போன சிறுமி 4 நாட்களுக்கு பின் சாக்கு மூட்டையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சந்தேகத்தின் பேரில் 5 பேரை பிடித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை சோலைநகர் பகுதியைச் சேர்ந்தவர் நாராயணன் என்பவரின் 9 வயது மகள் அங்குள்ள பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த சனிக்கிழமையன்று வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி திடீரென காணாமல் போனார். அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் பல்வேறு இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை. பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். மேலும் சோலைநகர் பகுதியில் வீடு வீடாகச் சென்று சோதனையிட்ட காவல்துறையினர் கழிவுநீர் தொட்டிகள், பீரோ, ஃப்ரிட்ஜ் என ஒன்று விடாமல் சல்லடை போட்டு சோதனையிட்டனர். 300க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தியும் 150க்கும் மேற்பட்ட CCTV காட்சிகளை ஆய்வு செய்தும் 50க்கும் மேற்பட்ட வாகனங்களை சோதனையிட்டும் சிறுமி தொடர்பாக எந்த ஒரு துப்பும் கிடைக்கவில்லை. இந்நிலையில் நேற்று பிற்பகல் 2 மணி அளவில் அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள வாய்க்கால் ஒன்றில் சாக்கு மூட்டையில் கட்டியபடி சடலம் ஒன்று கிடப்பதாக தகவல் கிடைத்தது. விரைந்து வந்த காவல்துறையினர் சாக்கு மூட்டையை கைப்பற்றி பார்த்தபோது அது காணாமல் போன சிறுமியின் சடலம் என்பது தெரிய வந்ததால் அதிர்ந்து போயினர். சிறுமியின் சடலத்தை பார்த்து கதறி அழுத உறவினர்கள் 4 நாட்களாக காவல்துறையினர் துரிதமாக செயல்படவில்லை என்று குற்றம் சாட்டி வாக்குவாதம் செய்தனர். மேலும் புதுச்சேரி மரக்காணம் சாலையில் முத்தியால்பேட்டை மணிக்கூண்டு அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினரால் பொதுமக்களை சமாளிக்க முடியாமல் போனதால் தேர்தல் பணிக்காக வந்த துணை ராணுவப் படையினர் மூலம் கட்டாயப்படுத்தி அவர்களை அப்புறப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதனிடையே சிறுமி கொல்லப்பட்ட விவகாரத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த 5 பேரை காவல்துறையினர் பிடித்து விசாரித்து வந்தனர். ஒரு எங்களுக்கு எரியுது. நாங்களும் பிள்ளைங்களை வச்சுக்கிறோம். 9 வயசு குழந்தை அதை இந்த மாரி சித்திரவதை பண்ணோம். நல்ல கதிக்கே போக மாட்டோம். அரசாங்கம் விடக்கூடாது அவங்களெல்லாம். அது எந்த வயசு பிள்ளையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். எங்க எதிர்க்கே கொடுக்கணும். கஞ்சாக்காரங்க தான் அந்த பக்கம் போவாங்களே, வர மற்ற அனாவசியமான ஆளுங்களாம் அங்கே யாரும் போக மாட்டாங்க. நாங்களே எவ்வளோ தடவை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறோம். அவங்க வரக்குள்ளே இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஓடிடுவாங்க. அதுதான் சந்தேகப்படுற மாதிரிலாம் தெரியல. காவல்துறையினர் விசாரித்துக் கொண்டிருந்த போது உணர்ச்சி பெருக்கில் காவல் நிலையத்திற்குள் புகுந்து உள்ளூர் மக்கள் அந்த 5 பேரையும் தாக்க முயன்றனர். இதையடுத்து காவல்துறையினர் லேசான தடியடி நடத்தி போராட்டக்காரர்களை விரட்டி அடித்தனர். இன்று சிறுமியின் உடற்கூறாய்வு மேற்கொள்ளப்படுகிறது. அதன் பின்னர் அவருக்கு நிகழ்ந்த கொடுமை குறித்து தெரியவரும் என கூறப்படுகிறது. குற்றவாளிகளை கைது செய்யும் வரை சடலத்தை வாங்க மாட்டோம் என பெற்றோரும் உறவினர்களும் தெரிவித்துள்ளதால் புதுச்சேரியில் பதற்றமான சூழல் நீடிக்கிறது. இந்நிலையில் சிறுமி படித்து வந்த முத்தியால்பேட்டை அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் சார்பில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று ஒரு நாள் பள்ளிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.